welcome to One Studio. I am sure your show called I am .talk. நான் பேசுவோம். So, I'm so happy to see you guys all once again. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாத்தையும் பார்த்ததுல. Viewers எங்க கூட இணைய ஒவ்வொரு viewers so happy to see you guys once again. நம்ம எல்லாத்துக்கும் வந்து பைபிள்ல மோசஸை பத்தி தெரியும். மோசஸ்க்கு தெரியாதவங்க யாருமே இல்லை. அண்ட் we know that அவருக்கு வந்து என்ன ஒரு வீக்னஸ் இருந்துச்சு, என்ன பலவீனம் இருந்துச்சு தெரியும். அண்ட் மோசஸ்க்கு வந்து அவருக்கு வந்து அவர் ஒரு திக்கு வாயினா இருந்தார். பட் தென் God knows his weakness as well. கடவுளுக்கும் அவரோட பலவீனம் தெரியும். பட் ஸ்டில் God choose Moses. கடவுள் மோசஸா தெரிந்து கொண்டாரு. And not only that, God choose Moses to bring Israel people out of Egypt. And why? எதனால நான் இது ஏன் விழுந்து போனேன்? God knows the weakness, but அது கட்டில என்னன்னா நம்ம தேவன் எல்லா கட்டிலும் பெரிய தேவனா இருக்காரு. Amen. அதே போல இந்த ஷோல வரவர் பார்த்தோன்னா இஸ் ஜஸ்ட் இந்த காலத்துல மோசஸ் நான் சொல்லுவேன். திஸ் 2024 மோசஸ் அந்த மாதிரி சொல்ல. And it doesn't matter about the weakness or whatsoever, but it matter about who is our God. And எல்லா காட்டிலும் நம்ம வீக்னஸ் காட்டிலும் நம்ம பலவீன காட்டிலும் எல்லா காட்டிலும் பார்த்தோம்னா நம்ம தேவன் பெரியவர். அவர் அந்த சூழ்நிலையும் நம்மளை தெரிந்து கொள்வார். Amen. And I would like to welcome none other than Pastor Sangili Das to our show. Hi, Shalom, praise the Lord. Okay, எல்லாருக்கும் நன்றி, எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்காக உங்களுக்கு நன்றி. ஹாய் ஹாய் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? ஆண்டவர் கிருபையால நல்லா இருக்கேன். ஆமென். ஓகே பாஸ்டர், எனக்கு வந்து உங்களை பத்தி பர்சனலா தெரியும் பாஸ்டர். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க, ஆனா நம்ம பாக்குற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. சோ உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன், நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன மினிஸ்ட்ரிஸ் இருக்கீங்க, நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு கொஞ்சம் பாஸ்டர் பிராஃப். ஓகே. முதல்ல என்ன அறிமுகப்படுத்துறவனுக்கு நான் சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லாமல் அவங்க இல்லாமல் நம்ம இங்கே இல்லை. அதாவது தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும், காட்டுக்கு, ஏன்னா நம்மளை படைத்தவர். ஓகே, அடுத்தது ஃபேமிலி, அதுக்கு அடுத்தது கிரேஸ் காஜா என்னோட சபை, தென் STM பைபிள் ஸ்கூல் தமிழ் டி, அவங்க எல்லாரும் என்ன உருவாக்குனவங்க. ஓகே, என் பேர் சங்கிலிதாஸ். ஓகே, காஜாங்கிலேருந்து வந்திருக்கோம். தென் ஊழியன்னு சொல்லும் போது ஒரு 11 இயர்ஸாக மிஷன் ஊழியத்தில் ஈடுபாடு இருக்குது, ஒரு 11 இயர்ஸ். அதன் பிறகு ஒரு NGO கிஃப்ட் ஆஃப் லவ், மலையில் சொன்னா பத்துபோ அனுகிரா காசே சயா, அது கொண்டு முடிஞ்ச வரைக்கும் ஜனங்களுக்கு எப்படி நம்ம நன்மைகளை செய்யலான்னு அது மூலிமா நம்ம இருக்கிறோம். வெரி நைஸ் பாஸ்டர், வெரி நைஸ். ஓகே பாஸ்டர், எனக்கு வந்து இந்த क्वेश्चन இதில் வந்து I just want to ask that இந்த NGO நீங்கள் சொல்கிறீங்களா, யூ டூயிங் NGO, இதில் என்ன பாஸ்டர் செய்றீங்க, வாட் யூ ஆர் டூயிங் ஃபார் த பீப்புள்? ஓகே, NGOன்னு சொல்லும் போது நிறைய பேர் நிறைய விதத்தில் இருக்கும். ஆனால் என்னோட முடிஞ்ச வரைக்கும் க்ரோசரி, சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் ஜனங்களுக்கு. ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்ல வேண்டியது என்ன சொல்லுவேன்னா, உங்களால் முடிஞ்சது ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தாலும் அவங்க வயிறு நிறையும். 1 வீக் அவங்களுக்கு போடும். அப்போ மெயினாக நான் க்ரோசரி. தென் சில பிள்ளைங்களுக்கு படிக்கிற, இப்போ யூனிவர்சிட்டி போகிறவங்க, இப்போ ஸ்கூல் போகிறவங்க யூனிஃபார்ம், அவங்களுக்கு என்டர்ஃபி முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா அவங்களுக்கும் ஒரு தொடக்கமாக இருக்கும்ல, அந்த மாதிரி காரியத்தில் கொஞ்சம் அடிக்க ஈடுபாடு. எப்படி பாஸ்டர் உங்களோட தேவையில்ல இந்த பர்சனுக்கு இது வேணும், எப்படி அதை ரீசர்ச் பண்ணுங்க, கண்டுபிடிச்சி இப்படி உங்களுக்கு வந்து அந்த ப்ரொவைட் பண்ணணும்னு எப்படி? ஆக்சுவலி சில ஃப்ரெண்ட் பாஸ்டருங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க, ஆனால் எடுத்தோன்னையும் என்னால் அந்த மணி கொடுக்க முடியாது. பிகாஸ் இது வந்து ஜனங்க நம்பி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்பி கொடுக்கும் போது ஒரு தண்ணியில் போகிற மாதிரி கொடுக்கக்கூடாது. அப்போ தென் ஐ ஆஸ் டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ். அதாவது இப்போ யூனிவர்சிட்டி போகிறாங்க, அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும், அந்த மாதிரினா எனக்கு ப்ரூஃபாக எனக்கு வேணும். அப்போ அது கொண்டு நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவது க்ரோசரின்னு சொல்லும் போது ஜனங்கள் நம்ம பார்க்குற சில ஜனங்களை பார்க்குறோம், கேள்விப்படுறோம். இப்போ அவங்கள போய் சந்திக்கும் போது காட் லவ் நம்ம ஷோ பண்ண முடியும். அந்த நம்ம க்ரோசரி கொடுக்கணும்னு சொல்லி போயிடக்கூடாது, அங்கே தேவனோட அன்பை நம்ம கொண்டு போகணும். 2 in 1. ஸோ நீங்கள் இந்த வேல் நீங்கள் என்ஜிஓலாம் செய்கிறீங்களா பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி நீங்கள் செய்யும் போது
how you know that people are blessed through that? இப்படி maybe people may approach you and say that thank you so much. Maybe அவங்க சந்தோஷத்தினால காமிப்பாங்க. How you know that they are blessed? சில பேர் வந்து அவங்க தனியாக வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கொடுக்கும்போது அந்த டைமில் அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது எப்படி தெரியாது. அப்போ அவங்க வாட்ஸ்அப் மூலிமா சொல்லலாம். சில பேர் அங்கேயே அந்த கண்ணீரை பார்க்கலாம். அந்த கண்ணீர் வந்து அவங்க ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த எப்படி சொல்லலாம், எத்தனை நாள் அவங்க சாப்பிடாம இருந்திருக்கலாமே, அந்த டைமில் ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு தேவையை சந்திச்சிருக்காங்க. அப்போ அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு அது மூலியமா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக். சந்தோஷம் பற்றி சொன்னீங்க பாஸ்டர். இப்போ நான்லாம் பாருங்களேன், நான்லாம் வந்து எனக்கு வந்து சிரிக்கிற தவிர வேறு ஏதோ தெரியாது. நான் அப்படிதான் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ சந்தோஷம் சொல்லும் போது பாஸ்டர், உங்களோட இத்தனை வருஷ காலங்களாக வாட் இஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் அண்ட் ஜாய்ஃபுல் மூமெண்ட் இன் யுவர் லைஃப் பாஸ்டர்? அப்படி சொல்லும் போது ஒரு அவங்களுக்கு அந்த கண்ணீர் தான். ஏன்னா அந்த கண்ணீரை பார்க்கும்போது அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நம்ம கொடுத்துடலாம், ஆனால் அந்த எந்த மாரி சந்தோஷத்தில் அவங்க எடுக்கிறாங்கன்னு அந்த கண்ணீர் தான் வர சொல்லும். அது ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு அதில் பார்க்கலாம் அந்த மாரி ஒரு காரியங்கள். ஆனால் இமோஷனாக இருந்திருக்கீங்களா பசங்க அந்த மாதிரி பார்க்கும்போது? இப்போ நான்லாம் பாருங்களேன், நான் சந்தோஷம் சொல்லுவேன், ஆனால் நான் உண்மை ஒன்று சைடு நான் சரியான இமோஷனல். நான்லாம் அழுந்துருவேன் அந்த மாதிரிலாம் பார்த்து. இன்னைக்காச்சும் அந்த மாதிரி அந்த பீப்புள் டியர்ஸ் பார்த்து இன்னைக்காச்சும் அந்த ஃபீல் உங்களோட ஹார்ட் பிரேக் பண்ணி டியர்ஸ் இருக்குமா? இருக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாது ஒரு கண்ணீர் வந்துடும். எப்படின்னா ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்காரு, ஏன் மித்தவங்க அதேமாரி செய்ய முடியாது? இப்போ ஏன் நம்ம மட்டும் அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம்? ஏன் மித்தவங்க ஆண்டவர் மித்தவங்களையும் சூஸ் பண்ணியிருக்கிறாரு, ஏன் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே போய் உதவி செஞ்சுருக்கலாமே? அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு. இருக்கலாம் அவங்களுக்கும் சில தேவைங்க இருக்கும். ஆனால் நம்மள சொன்ன மாதிரி ஒரு 5 கிலோ அரிசி அவங்க வயிறு நிறையும் இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீலிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். ஏன் எனக்கு அதில் என்ன ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சின்னா, நம்ம வந்து என்னத்தான் நம்மளுக்கு வந்து என்னத்தான் நம்ம ஒரு சூழ்நிலை கடந்து போனாலும் சரி, கடை நம்மளை எவ்வளோ தூரம் நம்மளை ஆசீர்வதி வச்சிருக்காரு, நம்மளுக்கு இந்த ஒரு குறைய கொடுக்கல. ஸோ அந்த ஆசீர்வாதம் அந்த பிளெஸ்ஸிங்கை வச்சு நம்ம ஒன்று நாளும் நம்ம பிளெஸ் பண்ணுற வேலையில் அவங்க தேர் சம்திங் இம்பேக்ட்ஃபுல் ஹேப்பனிங் தேர் லைஃப் ஆஸ் வெல். நம்ம பண்ணுற அந்த ஒரு விஷயம்னா அவங்க லைஃப்பை மாற்றுதுன்னா அதுக்கு நம்ம வந்து செய்யலாமே. இவன் தான் நம்மளுக்கு வந்து 10 வழி இருந்தாலும் கடவுள் நம்மளுக்கு அதை பிளஸ் பண்ணி வச்சுருக்காரு. நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சாப்பிட்றோம் எல்லாமே கடவுள் நம்மளை எவ்வளோ தூரம் பிளஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ ட்ரூ தான் ஒன்றுனா பீப்புள் ஆசீர்வாதம் அடையிறாங்க, கடவுள் பற்றி தெரியுது, அவங்க வாழ்க்கை மாறுதுன்னா ஐம் ரியலி என்கரேஜிங் ஆல் ஆஃப் யூ தட் என்ன சூழலை இருந்தாலும் சரி, என்ன தான் இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டை ஏற்று வீடை யாராக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் பிளஸ் தேம் and God sees that blessing and கடவுள் ஒன்று உங்கள் வாழ்க்கையை ரெட்டிப்பான ஆளுக்கு போஷிப்பார். Amen. and அதே I think that is why God has blessed you so much pastor. நினைக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு ஆள் பிளஸ் பண்ணும்போது கடவுள் ஒன்றும் பிளஸிங் ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் உங்கள் லைஃப்பில் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட அந்த என்ஜிஓ மூலிமா நான் 3 காரியம் பைபிள் வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலைக்கிறவங்கிறவன் கத்திருக்க கடன் கொடுக்குறான், இன்னும் கூட அப்போ அது நம்மளுக்கு ஆசீர்வாதம். 2வது நான் பசியாக இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்தியா, துணி இல்லாமல் இருந்தேன் எனக்கு கொடுத்தியா, அந்த கேள்வி ஆண்டவர் நம்மள்கிட்ட வந்து கேட்டால் நம்ம எங்கே போவோம்? அப்போ அதுவும் நம்மளுக்கு ஒரு வார்னிங்காக இருக்கும். தென் புக் ஆஃப் ஆக்ஸில் பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிறவங்களாக சுற்றி திரண்டார் போட்டிருக்கு. அப்போ நம்ம ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு தேடி வரோம் கிடையாது. அப்போ நம்ம சுற்றி அதுதான் ஒரு மிஷன் ஒர்க். நம்ம பார்க்கணும், போகணும், 2-3 இடத்துக்கு போகணும், சுற்றி தெரியணும், அவங்க பாடுக்கு நம்ம அறியணும், கற்றுக்கணும். அது மூலிமா ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார். ஓகே பாஸ்டர், எப்படி பாஸ்டர் இப்போ நீங்கள் வந்து லொக்கேஷன்லாம் சூஸ் பண்ணீங்களா, இட்ஸ் ஜஸ்ட் யூ கோ விசிட் த பீப்புள் அந்த மாதிரியா? லொக்கேஷன் அப்படி நான் சூஸ் பண்ண மாட்டேன். சம்டைம் எனக்கு இன்ஃபர்மேஷன் வரும், நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். இல்லைன்னா நம்ம போகிற போக்கில் நம்ம ஆண்டவர் ஏதாச்சும் ஒரு வகையில் இப்போ போகிற டைமில் ஓகே அவங்க சைட்டில் இருக்காங்க தோணும், பசியாக இருக்காங்க போல்
தோணும் போது இன்னைக்காச்சும் அது மாதிரி நடந்திருக்கா பஸ்தர்? நீங்கள் வந்து வேலைக்கு ரஷ்ஷிங்காக போயிட்டு இருக்கீங்க, ஆனால் ரோட் சைடில் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து இந்த தேவை இருக்கு. இன்னைக்காச்சும் அந்த ரஷ்ஷிங்கான டைமில் வெயிட் பண்ணி இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்க பஸ்தர். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து போயிருக்கேன். அந்த அவங்க பார்ப்பாங்க அந்த ஃபேஸு, ஐயோ ரொம்ப பாவமாக இருக்கும். சரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி அது எவ்வளோ வரப்போகுது? ஒரு வேலைக்கு அவங்க சாப்பாடு கொடுத்தாலும் அவங்க லஞ்ச் இருக்கும், அவங்க தாங்கலாம்ல. வெரி நைஸ் பஸ்தர், வெரி நைஸ். ஏன்னா அது எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது யூஎஸில். அப்போ அந்த பாஸ்டர் வந்து எனக்கு, நான் வந்து நியூ ஜெர்சிலேருந்து நியூயார்க் போகிறேன். அப்போ அவர் வந்து எனக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்தாரு. அதாவது அவர் சொன்னது, இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சன்விஷ் பஸ்ஸை நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். சரி நான் என்ன நினச்சேன், எடுத்துக்கிட்டு நியூயார்க்குக்கு போய் அங்கே ஏதாச்சும் நம்ம கடையில் உட்காந்து சாப்பிட்ருவோம். அந்த சப்வே இறங்கி மேலே ஏறுறேன். ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, காசு கொடுக்க முடியுமான்னு. அப்போ அங்கே நம்மளுக்கு என்ன சூழ்நிலைன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வாலெட் எடுத்தோமா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து அப்படி கொடுத்தேன். அந்த அங்கே பார்த்து அவங்க திறந்து போய் வா பிரேக்ஃபாஸ்ட், அது ஒரு சந்தோஷம். ஃபேமஸான சாண்ட்விச் போச்சு பஸ்ட். பரவாயில்ல, அது பிறகு ஆண்டவர் எனக்கு பர்கர் கொடுத்தாரு. வெரி நைஸ்ல பஸ்ட். இவன் அது நம்மளுக்கு பிடிச்சதா இருக்கட்டும், இவன் இட்ஸ் ஒன்லி ஒன்னா இருக்கட்டும், ஈவன் அதுக்கு நம்மளுக்கு இல்லாட்டி மற்றவங்க அது கொடுக்கும் போது அது ஒரு தனி ஒரு ஹாப்பினஸ்ல பஸ்ட், அது ஒரு சந்தோஷம். நீங்க சொல்லும் போது எனக்கு ஈவன் ஐ டு நோ எக்ஸ்பீரியன்ஸ், பட் நீங்க சொல்லும் போது எனக்கு அது ஃபீல் ஆகுது. யூனோ ஹவ் ஹாப்பி இட் வில் பி. அந்த பீப்புளுக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கும்ல. வெரி நைஸ் பஸ்டர். கூஸ் பம்ப்ஸ் வருது. ஓகே பஸ்டர், இவ்வளோ தூரம் நீங்கள் என்ஜிஓ ஒர்க் எல்லாம் பண்ணுறீங்களா பஸ்டர்? இன்னைக்காச்சும் இந்த மாதிரி ஒரு ஸ்பான்சர் இந்த மாதிரி பீப்புள்கிட்ட கேட்கும் போது இன்னைக்காச்சும் பேட் கமெண்ட்ஸ் இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா பஸ்டர்? அண்ட் ஹவ் யூ ஓவர் கம் தட்? ஏன்னா நம்ம அந்த ஒரு தேவையில் இருப்போம். பிகாஸ் ரன்னிங் அ என்ஜிஓ இஸ் நாட் ஈஸி ஜாப், ரைட்? ஸோ அந்த தேவைங்கள்லாம் அவ்வளோ தேவைகள் இருக்கும்போது நம்ம ஒரு ஆளை வந்துட்டு கேட்கும் போது ஹெல்ப் பண்ணுறோம், மேபி ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம், கொடுக்காமையும் இருந்திருக்கலாம். அந்த மாதிரியே நம்ம ஒரு அதர் சைட் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க பஸ்டர்? ஓகே, என்ஜிஓன்னு சொல்லும்போது எல்லாரும் பார்வைக்கு அது மணி. ஏன்னா எல்லாரும் அதே ரூட்டில் போகிறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது, மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் இருக்குது. அப்போ அவங்க ஒரு நபர் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா யோசித்து கொடுப்பாங்க, உண்மையாலும் அந்த காசு அங்கே போகுதா. அப்போ ஆரம்பிக்கும் போதே நிறைய நெகட்டிவ் வார்த்தைங்க வந்துச்சு. நெகட்டிவ் வார்த்தை சொல்லும்போது நம்ம கிவ் அப் பண்ணாமல், இல்லை நம்ம பாரு இதுதான் ஆண்டு வழி நடத்துவார் போகும்போது சில பேர் சந்தோஷமாக கொடுக்குறாங்க, இப்போ வரைக்கும் கொடுக்குறாங்க, ஆரம்பித்த காலத்து வரைக்கும். சில பேர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம இருக்கலாம். அப்போ அந்த நம்மளுக்கு அந்த என்ன சொல்லுவோம்னா, ஓகே ஒரு ஆளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் போது நம்ம ஃபோட்டோ எடுப்போம்ல, அந்த ஃபோட்டோ எடுக்கும் போது எல்லோரும் வந்து அந்த ப்ரோமோட் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ எடுப்பாங்க. நான் என் டீம்கிட்ட சொன்னது, நீங்கள் எடுங்க அனுப்புங்க, ஆனால் அவங்க ஃபேஸை மறைச்சிடணும். அவங்க ஏன்னா நம்மளும் அந்த சூழ்நிலை கடந்து வந்துருக்கோம்ல. அப்போ நம்மளுக்கு அவங்க ஃபோட்டோ எடுக்கும் போது நம்ம மனசு எப்படி இருக்கும், அவங்க அந்த வழி அவங்களுக்கு போகக்கூடாது. என் டீம்கிட்ட நான் அதுதான் சொல்லுவேன், நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க ஓகே நல்லது, ஆனால் அவங்க ஃபேஸ் வந்து பிளர் பண்ணிடணும், இல்லை ஏதாச்சும் ஒரு இமோஜியை வச்சு அவங்க யாருன்னு காமிக்கக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு நன்மை போய் சேர்ந்துருச்சுன்னு நம்மளுக்கு டொனேட் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த என்ஜிஓனால ஃபஸ்ட்டு இன்னைக்காச்சும் உங்களை யாராச்சும் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா ஃபஸ்ட்டு? அண்ட் உங்களை இப்போ ஒரு இந்த சொல்கிறோம் என்ஜிஓ நம்ம திறக்கிறோன்ட்டுன்னு, அதில் நிறைய அகெயின்ஸ் வந்திருக்கும், இப்படிலாம் பேசியிருப்பாங்க உங்களை தனிப்பட்ட விதத்தில் ஓன் எஸ் இண்டிவிஜுவல். நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, என்னமென்னலாம் பேசியிருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மேபி காசுக்காக வந்து இவர் செய்கிறாரா, இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் சொல்லும் போது ஹவு கம் யூ ஸ்டில் ஓல் தட் விஷன், எப்படி அந்த விஷனை பிடிச்சி இன்னமும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு? கஷ்டமாக இருக்கும்ல அந்த மாதிரி பேசும்போது வார்த்தை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கடவுள் வந்து நம்மளுக்கு இந்த விஷயம் கொடுத்துருக்காரு, ஆனால் மற்றவங்க தெரியாது. ஆனால் தெரியாத சூழ்நிலை நம்மகிட்ட அந்த வார்த்தையை சொல்லும் போது சட்டை தூக்கி போட்டு போயிடலான்னு கூட அந்த சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம். ஆனால் எப்படி பிடிச்சிட்டு இவ்வளோ தூரம் நடந்து வருங்க?
ரொம்ப இருக்குது. நான் பிடிச்சிக்கிட்டேன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி தான். நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரத்தை கொடுத்தியா, சாப்பாடு கொடுத்தியா, துணி இல்லாமல் கொடுத்தியா, அந்த ஒரு டைமில் ஆண்டவர் என்னை கேட்டால் எனக்கு என்ன ஆன்சர்? அது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதனாலேயே நான் என்ன செய்வேன், என்கிட்ட இருக்கா, டொனேட் பண்ணுறாங்களா இல்லையா அது வேறு. என்கிட்ட என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு, உங்களால் என்ன செய்ய முடியும். அப்போ சந்தோஷம், அது சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் யாருக்காக வந்தார்? நீதிமான்கள் தரித்திரர்களுக்கு வந்தார் போட்டிருக்குல்ல. அப்போ அந்த பர்சன் யார் போய் சந்திப்பா? காட் லவ் எப்படிங்க ஷோ பண்ணுவீங்க? அதுதான் ஒரு ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். கொடுக்குறாங்க இல்லையா அது வேற, முதல்ல நம்ம வேலை செய்கிறோமா, கொடுக்குறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். சொன்னதில்ல எனக்கு பிடிச்சிருந்துச்சு பஸ்ட்டு. என்னால் செய்ய முடியும், அதே மாதிரி உங்களால் என்ன செய்ய முடியும் ஃபஸ்ட்டு, அது ஒரு ஹைலைட் ஃபஸ்ட்டு. அது என்னோட வந்து எப்படின்னா இட்ஸ் இம்பேக்ட் மீ, இட்ஸ் ரியலி இம்பேக்ட் மீ. ஏன்னா எத்தனை பேர் அந்த கேள்வி திரும்பி கேட்பாங்க எனக்கு தெரியாது. பிகாஸ் we are everyone are able to do, but எத்தனை பேர் we are doing. வியூவர்ஸ், அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். இப்போ பாஸ்து நாள் செய்ய முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்கிறோம், we also able to do. ஆனால் நம்ம செய்கிறோமா? பட் நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, பாஸ்து நாள் முடிஞ்சிச்சுன்னா நம்மனாலே முடியும். That is what I encourage you guys. God is who with him, the same God who's with us as well. ஸோ கடவுள்னால் அவருக்கு அந்த விஷயம் கொடுத்து அவருக்காக நின்று இவ்வளோ தூரம் வழி நடத்த முடிஞ்சிச்சுன்னா அதே கடவுள் நம்ம கூட இருந்து நம்மளால் வழி நடத்த முடியும். அண்ட் த்ரூ அஸ் நிறைய பேரும் பிளஸ் ஆகவும் முடியும். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். ஓகே பாஸ்டர், நீங்கள் லவ் பண்ணீங்களே, சம்டைம்ஸ் நீங்கள் அன்பு காமிக்கும் போது ஷோவிங் லவ் இஸ் ஈஸி அண்ட் இஸ் ஹார்ட் அஸ் வெல். பட் தெரியாத ஒரு ஆளுக்கு அன்பு கொடுக்கறது எப்படி பாஸ்டர்? உங்களுக்கு தெரியாது, ஐ மீன் அவங்க மேபி அவங்க அழுக்காக இருக்கலாம், அவங்க என்ன சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம். பட் அந்த சூழ்நிலை அவங்ககிட்ட வந்து எப்படி அந்த அன்பு கொடுக்குறீங்க? ஐயோ, நம்ம வந்து அழுக்குன்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் தேவன ஜனங்க தான். நான் முடிஞ்ச வரைக்கும் இப்போ காய்னா நான் கையை கொடுத்து ஆக் பண்ணிடுவேன். அவங்க இல்லை இல்லை கையை அழுக்காக இருக்க சட்டை இல்லை. அப்போ அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு சின்னதாக ஒரு அன்பு வரும்ல. அப்போ அவங்க கூட பேசும்போது நல்ல ஃப்ரெண்ட்லியாக. தென் ஃபாரினை கூட நம்ம நான் எப்படி பார்ப்பேன்னா, எல்லாருக்கும் ரெட் கலர் தான் ரத்தம், ரெட் கலர் தானே. அப்போ அவங்களும் நம்ம கூட பிறந்தவங்களாம் இருக்கலாம். அந்த மாதிரி நோக்கத்தில் அவங்க கூட இங்கே போகிற, ஏன்னா அவங்க ஃபேமிலி விட்டுட்டு இங்கே வராங்க. அப்போ இங்கே யார் அவங்களுக்கு ஃபேமிலி? ஃப்ரெண்ட் இருக்கலாம், ஆனால் ஃபேமிலியா? அப்போ அந்த மாதிரி வகையில் நான் ஒரு ஃபேமிலியாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை, அந்த லவ் ஷோ பண்ண முடியும். இன்னைக்காச்சும் நீங்கள் காமிக்கிற அன்பை யாராச்சும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா பாஸ்டர்? மறைமுகமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, மறைமுகமாக இருக்கலாம். இல்லை, ஆனால் ஃபேஸ் டு ஃபேஸ் ரியாலிட்டியில் ஃபேஸ் பண்ணது இல்லையா பாஸ்டர்? அந்த மாதிரி இல்லை இருக்காங்க. எப்படின்னா சும்மா கை கொடுத்து தலையாட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம ஓகே புரிஞ்சுக்கலாம், ஓகே சம்திங் ராங். ஓகே பாஸ்டர், உங்கள் லைஃப்பில் மேபி தேர் இஸ் சம்ஒன் ஸ்பெஷல் பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்கலாம் தட் ஷோ யூ ஸோ மச் ஆஃப் லவ் இன் யுவர் லைஃப். கண்டிப்பாக கடவுளுக்கு தவிர்த்து நமக்கு யாரும் அந்த லவ், அந்த அன்கண்டிஷனல் லவ் காமிக்க முடியாது, பிகாஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். பட் அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வந்து என்ன சூழ்நிலை இருந்தாலும், அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், என்னவா இருக்கலாம், இந்த ஒன் பர்சன் பேரெல்லாம் சொல்ல வேணாம், பட் ஜஸ்ட் டிஸ்கிரைப் எப்படி என்ன சூழ்நிலை உங்கள் கூட ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபேமிலி தான் நம்மளை எந்த சூழ்நிலையிலையும் அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. எந்த ஒரு சந்தோஷமோ துக்கமோ சரி கூட இருக்கிறாங்க. அப்போ ஃபேமிலி தான். ரெண்டாவது சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சில வகையில் நல்ல எப்படி சொல்லலாம், நம்மளை தள்ளி விடுற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, கூடயே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு இப்படி சொன்னீங்களா, தள்ளி விடுற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அனுபவத்தில் தான் பேசியிருக்கீங்க, இல்லாட்டி நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த அனுபவத்தில் நீங்கள் சொல்லும் போது எப்படி அந்த சுச்சுவேஷன் நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க பெஸ்ட்டு?
தள்ளி விடுற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, தூக்கி விடுற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அப்போ அந்த தள்ளி விடுற ஃப்ரெண்ட்ஸில் எப்படி அந்த சூழ்நிலை நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம ஃபேஸ் காமிக்க முடியாதுல்ல. ஐயோ அவங்க நம்மளை தர்றாங்க வெறுக்கிறாங்க தெரியுது, ஆனால் நம்ம வெறுத்துடக்கூடாதுல்ல. அந்த லவ் ஷோ பண்ணல. ஏன்னா எனக்கு என்றைக்கும் நான் சொல்லுவேன், அவங்க நம்மளுக்கு வெளியே பார்த்தாலும் ஃபேஸில் அந்த சிரிப்பு இருக்கணும், அந்த சிரிப்பு இருக்கணும். நம்மளும் கோச்சிக்கிட்டு போயிட்டோமா, தேவனோட அன்பு எப்படி வெளிப்படுத்த போகிறோம்? Pastor, இப்போ வந்து கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான ஒரு கொஸ்டின் தட் ஐ ரியலி வாண்ட் டு ஆஸ்க். என்னன்னா வந்து யூ டெல் மீ தட் உங்களுக்கு வந்து அந்த திக்கு இது இருக்குது, அந்த 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 இருக்குது. அதை நான் சொன்னேன் இஸ் அ செகண்ட் மோசஸ் நான் சொன்னேன். பிகாஸ் even though Moses has weakness, God still choose him. It doesn't matter about the weakness. So that is why I think God choose you as well. It doesn't matter about the weakness, you know. And இப்போ நினைக்கிற வியூவர்ஸாக இருக்கட்டும், நான் உங்கள்கிட்ட பேசுறது அந்த பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுற இஃப் யூ டி நாட் டெல் மீ. ஸோ ஐ திங்க் வியூவர்ஸ் வில் பி அக்ரீட் அபவுட் தட். நினைக்கிறேன் ஆமாம் அப்படி தெரியுது அந்த மாதிரி அவருக்கு அந்த வீக்னஸ் இருக்குன்னு. ஸோ அந்த வீக்னஸில் பாஸ்டர் திஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கிறப்ப even though I could not recognize, even though எங்களுக்கு தெரியாட்டியும், பட் இந்த விஷயத்தினால நீங்கள் இன்னைக்காச்சும் ரிஜெக்ஷன், அவமானம் அண்ட் பட் அந்த நேரத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணுறது ஒரு 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 ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கலாம் அந்த சிச்சுவேஷனில். அண்ட் how you handle that situation, pastor? ஓகே, அந்த மாரி சொல்லும்போது அவங்க சில பேர் நல்லா இப்போ இந்த மாதிரி நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்க. தேங்க்யூ pastor. அந்த மாதிரி ஆளுங்க வந்து நம்மள்ட்ட பேசும்போது நம்மளாம் பேச முடியுமா ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடும். என்கிட்ட பேசலாம் pastor. கொஸ்டின் மார்க் வந்துடும். அப்போ அதுக்குள்ள நம்மளுக்கு உள்ள அந்த பயத்தை வெளியாக்கிறோம். அப்போ நான் என்ன செய்வேன், ஐயோ ஓகே pastor. ஓகே ஓகே இல்ல பயம் இல்ல, ரிலாக்ஸ். ஓகே பாருங்க, பாத்துக்கோங்க வியூவர்ஸ், நான் கூல் டவுன், நான் பேசுற பேச்சு நான் வேகத்துல பேசல, அவரை சில் ஆக்கி விட்டேன். ஓகே pastor. அந்த வகையில் எனக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கோ, எனக்குள்ள ஒரு சேலஞ்ச். முதல்ல நீங்கள் சொன்னீங்களே இவர்னால முடியுது, ஏன் உங்களால முடியாது, அந்த சேலஞ்ச் நான் எடுத்துக்குவேன். ஏன் அவங்களால முடியுது என்னால் முடியாது, அவங்களால பேச முடியுதுன்னா ஏன் என்னால் பேச முடியாது. ஏன்னா நம்ம சமயத்தில் அவசரமாக பேசும்போது அந்த வீக்னஸ் வெளியாயிரும். அது நம்ம ஓவர் கம் பண்ணணும். ஏன்னா என் கூட இருக்கிற பெரியவர், என் கூட இருக்கிற பரிசுத்தர். அப்போ நம்மளால ஏன் ஓவர் கம் பண்ண முடியாது. நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாக மாற்றிருக்கு தேவன் நம்மளோட தான் இருக்கார்ல. அதுதான் நான் அதிகமாக செய்கிறது. இன்னைக்காச்சும் pastor உங்கள் வீக்னஸ் வந்து கடவுளோட பிளான் இன்னைக்காச்சும் உங்கள் லைஃப்பில் ஸ்டாப் பண்ணியிருக்கா உங்கள் வீக்னஸ்ஸு? மேபி வந்து பார்க்குற வியூவர்ஸ் also they can go through the same situation, maybe they go through அவங்களோட பலவீனம் இருக்கலாம், அவங்களும் மேபி அதை ஃபேஸ் பண்ணலாம். இட்ஸ் நாட் மேபி அ சேம் திங் பட் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் அவங்க ஃபேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சொல்லுது இட் கேன் ஹெல்ப் தேம் டு. அது எப்படி நான் ஓவர் கம் பண்ணுறேன்னா, எல்லாருக்கும் வீக்னஸ் இருக்குது இல்லைன்னு இல்லை, எல்லாருக்கும் வீக்னஸ் இருக்குது. நான் சம்டைம் நான் மிஷன் சொல்லும் போது வெளியே போகும்போது சில இடத்துல நானே ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், இல்லை ஷார்ட்டாக பேசிக்கிட்டு கூட வந்திருக்கேன். ஐயோ அந்த டைமில் அந்த ஒரு பயம்னு. ஆனால் அதை ஓவர் கம் பண்ணும்போது இல்லை சில நேரத்தில் என்னால் மாற்ற முடியும், காட் கூட இருக்காரு, ஏன் உன்னால் முடியாது, உன்னால் முடியும்னா முடியும், ஏன்னா நம்ம கூட இருக்கிற பெரியவர் சொல்லியிருக்காருல்ல. அப்போ அந்த ஓவர் கம் தான். அது ரிஜெக்ட் பண்ணாலும் இல்லை அந்த இடத்துக்கு நான் திருப்பி என்னால் செய்ய முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். தள்ளி விட்டாலும் என்னால் ஏங்கிக்க முடியும். ஸோ வியூவர்ஸ், பாஸ்டர் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் அந்த இடத்துல அந்த வீக்னஸில் அந்த பலவீனத்தில் நீங்கள் ஒரு தரம் விழுந்தாலும் நம்ம கடவுள் திரும்பி தூக்கி விடுற தேவனாக இருக்கார். என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு தரம் 2 தரம் விழுந்தாலும் திரும்பி அவர் கை தூக்கி
தூக்குற தேவனா இருக்காரு. Amen. ஸோ நீங்கள் என்ன உங்கள் வீக்னஸோ உங்கள் பலவீனமோ என்ன இருந்தாலும் நான் விழுந்துட்டேன்னா ஐயோ இதுக்கப்புறம் என்ன ஒரு அவமானத்தை ஃபேஸ் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. அந்த அவமானத்துலேயும் கடவுள் நம்ம தலையை உயர்த்தி வைக்கிற தேவனா இருக்காரு. Amen. ஸோ pastor, thank you so much first உங்களோட ஆன்சர்ஸ்க்கெலாம். அண்ட் எவ்வளோ வே இருக்கு டு ரிஃப்ளெக்ட் கிரைஸ்ட் pastor. But why you choose love to reach out to the people, pastor? Even there's a many ways. Love choose பண்ணீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க pastor. இது வந்து திருப்பிரும். கேளுங்க pastor. கேளுங்க. God எதுக்காக வந்தார்? ஆண்டவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? To show the love. ஆன்சர் அங்க. அப்போ அந்த லவ் தானே மெயின். கிரைஸ்ட்னு சொல்லும் போது நான் இன்னைக்கு ரேட் கால் போட்டிருக்கேன் pastor. அதுக்கு சிலுவைக்கு போய் போறேன். அப்போ கிரைஸ்ட்னு சொல்லும் போது காட்னு சொல்லும் போது லவ் தானே. Yes pastor. இப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் ஆண்டவரை அறியாத ஜனங்கள்கிட்ட நம்ம நிற்கும் போது நம்ம வந்து துருசா ஒருத்தன் காட்னு நம்ம சொல்லாமல் இப்படியும் அவர் அன்பை நம்ம ஷோ பண்ணால் அந்த அன்பை அந்த லவ் நம்ம வெளிப்படுத்தும் போது அப்போ அவங்க கேட்பாங்கள்ல யாரு அப்போ நம்ம சொல்லலாம் காட் ஏசு கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லலாம். அதுலேயே இருக்கு அந்த அன்பு. ஏன்னா அவர் அன்பு காய்க்க தானே வந்தார். அந்த அன்பால் தானே நம்மளை மீட்டெடுத்தார். இப்போ அந்த அன்பு லவ் ஏன் ஷோ பண்ண முடியாது? அதான் பஸ்தை கடவுளுக்கு நம்மளுக்கு அன்பு காமிச்சிட்டாரு. நம்மளோட வேலை அன்பு கொடுக்கிறது. அது எந்த வகையிலும் சரி, எந்த வகையிலும் எந்த வேலையும் நம்மளால கொடுக்க முடியும். ஆனால் சில நேரத்தில் நம்ம டவுனாக இருந்தாலும் நம்மளுக்கும் ஒரு டிஸ்டர்ப் இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க எந்த வேலையினாலும் இருக்காங்க தெரியாது. ஆனால் நம்ம பக்கத்தில் வரும்போது அது அப்படியே நம்ம கவலையை மாற்றி லவ்வாக நம்ம ஷோ பண்ணணும். எப்படி பஸ்ட் அது முடியுது பஸ்ட்? சம்டைம்ஸ் maybe we go through the hardest time in our life. அந்த ஒரு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எப்படி அந்த அன்பு கொடுக்க முடியுது? நம்ம எந்த வகையிலும் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஜனங்க எப்படி நம்மளை நாடி வராங்க, நம்மனால என்ன செய்ய முடியும்? நம்ம காட் லவ் தான் ஷோ பண்ணணும். நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்குள்ள வீக்னஸ் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்குள்ள வேதனை நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்க நம்மளை தேடி வரும்போது நம்ம வேதனை அவங்களுக்கு நம்ம வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க நம்ம வெளியே காமிச்சோமா அவங்க திருப்பி கிளம்பிடுவாங்க. அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கவலையை மறந்து இல்லை ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்தணும். அதுதான் முக்கியமாக லவ். அதனால தான் என்னோட என்ஜிஓ பேரும் கிஃப்ட் ஆஃப் லவ், ஷார்ட்டாக சொல்லும் போது கோல். ஏன்னா நம்ம கோலை கொடுக்குறோம், அந்த கோலு லவ், காட்டை நம்ம கொடுக்குறோம், அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ வியூவர்ஸ், இப்போது நம்ம என்ன சிச்சுவேஷன் என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்ன தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் உங்கள் லைஃப்பில் ஒரு ஹார்டஸ்ட் பார்ட் வனாந்து மத்தியிலும் சரி, காற்று வீசு மத்தியிலும் சரி, என்ன தான் கலங்குற ஒரு ஹார்டஸ்ட் உங்கள் உள்ளத்தை உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் மற்றவங்க அந்த லவ்வை காமிக்கும் போது இட் ஷோ கிரைஸ்ட். அண்ட் தட் இஸ் சம்திங் தட் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கடவுள் நம்மளுக்கு இந்த உலகத்து ஜீசஸை கொடுக்கும்போது இட் ஜஸ்ட் கம் டு ஷோ த லவ் ஃபார் அஸ். ஸோ அந்த லவ் நம்ம மற்றவங்க கொடுக்கும் போது இட் ரிஃப்ளெக்ட் கிரைஸ்ட் அண்ட் இட்ஸ் சம்திங் தட் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர், அது சொன்னதுக்கு. இட்ஸ் ரியலி 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 லைக் இம்பார்ட்டன்ட். ஓகே பாஸ்டர், இதோட நம்ம ஒரு கொஸ்டின் செக்ஷன் முடிஞ்சாச்சு. எனக்கு ரொம்ப சீரியஸாக பேசிட்டோம் பாஸ்டர், ரொம்ப 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 நம்ம சீரியஸாக பேசிட்டோம். ஸோ நம்ம இப்போ ஒரு ஃபன் பார்ட் போகிறோம். ஓகேயா? ரெடியா பாஸ்டர்? ஸோ பிஃபோர் நம்ம அந்த ஃபன் பார்ட் போகாத முன்னுக்கு guys, நம்ம இப்போ open question பண்ண போறோம். If you guys want to ask whatever question to pastor என்ன question நீங்க கேட்க போறீங்களோ, you guys can shoot out your question in 2 ways. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இப்படி நீங்கள் உங்கள் கொஸ்டினை ஷூட் ஆஃப் பண்ண போகிறீங்கன்னா, யார் FB லைஃப்பில் இப்போ பார்க்குறீங்களோ you guys can shoot out your question in the comment செக்ஷனில் நீங்கள் இப்போ உங்கள் கொஸ்டினை ஷூட் ஆஃப் பண்ணலாம். இன் செகண்ட் வே பார்த்தோன்னா த்ரூ வாட்ஸ்அப். அந்த நம்பர் ஸ்க்ரீனில் போட்டுருவாங்க and I will read it out as well. 011
33058341. Okay, 011-33058341. நான் யார் சொல்கிறேன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், எப்படி செய்யணும், அந்த மாதிரி நம்மளுக்கு மேபி நிறையா கேள்விகள் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் சான்ஸ் கைஸ். 2 ways. FB லைவ் மூலியமா நீங்கள் உங்கள் கொஸ்டின் ஷூட் ஆஃப் பண்ணலாம் அண்ட் வாட்ஸ்அப் மூலியமா. அண்ட் வி வெயிட்டிங் ஃபார் த கொஸ்டின்ஸ் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பஸ்டர் எஸ் நம்ம வந்து கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கோம் பஸ்டர். நம்ம கேம் செக்ஷன் போயிடலாம் பஸ்டர். ஓகே பஸ்டர், இது வந்து ரெட் கலர், இது பச்சை கலர். ஓகே தெரியுதா? ஓகே ஓகே பஸ்டர், திஸ் இஸ் லைக் ஒரு ட்ராஃபிக் லைட் கேம் மாதிரி. ஓகே, இன்னைக்காச்சும் பஸ்டர் நீங்கள் ட்ராஃபிக் லைட்டில் மெஸ்ஸிஃபான ஒரு ஜேமான நேரத்தில் அவசரமாக போகணும், ஆனால் ஜேமாக இருக்கு. சம்டைம் நம்ம ஜேமாக இருக்கும்போது டென்ஷன் ஆயிரும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா நான் அவசரமாக நான் எங்கேயாச்சும் போகும்போது இந்த ஜேமாக இருக்க பாருங்க, நான் டென்ஷன் ஆயிரும் பஸ்டர். முடியாது என்னால். இன்னைக்காச்சும் அந்த மாதிரி கடுப்பாக இருக்கீங்களா பஸ்டர்? கோவம் வந்து எங்கேயோ என்னவா இது ஆயிருக்கா பஸ்டர்? இருக்கு. எனக்கு என்ன ஒரு அட்வான்ஸ்னா நான் பைக்கில் ரொம்ப ட்ராவல் பண்ணுவேன். ஐயோ அது தெரிஞ்சிருந்தா நான் அப்படி. ஐயோ ஏன்னா எனக்கு சொன்ன டைமில் அங்கே இருக்கணும். ஆனால் சம்டைம் வந்து காடியில் போகும்போது ஐயோ மாட்டிக்கிட்டுமே இந்த ரேட் சொல்லும் போது கொஞ்ச நேரம் கிரீன் போட்டு சக்குன்னு ரேட் ஆயிரும். அது ஒன்று டென்ஷன் ஆகும் பஸ்டர். 2 கார் 3 கார் தான் போயிருக்கும், அதுக்குள்ள ரேட் ஆயிரும். ஐயோ அது ஒரு அப்போ பெட்டர் வந்து அப்பா எனக்கு சேஃப் வந்து பைக்கிட்டா. நான் வந்து டென்ஷன் ஆவேன். நம்ம அவசரமா எங்கேயாச்சும் போவோம். எங்கள் அம்மா வந்து நாங்கள் வந்து நானும் எங்கள் அப்பாவை வந்து ஏற்று போவோம். ஓகேவா பஸ்டர்? அப்போ அந்த ரோட்டில் ஐயோ அம்மா வேத்தணும், ஏன்னா எங்கள் அம்மா வந்தாங்கன்னா சாப்பாடாக வாங்கிட்டு வருவாங்க. ஸோ சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப பசிக்குமா, எனக்கு பசிலையும் டென்ஷன் வந்துடும், ஜாம்லேயும் டென்ஷன் வந்துடும். அப்புறம் அந்த பசியில் நான் இருக்கும்போது பஸ்டர் 2 காடி போவோம் பாருங்க, அப்புறம் சோப்பு வந்துடும். ஐயோ எனக்கு அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகி நான் கடவுளே எனக்கு ஒன்றும் பொறுமை தாங்க. ஆனால் அந்த பசியில் பொறுமை தாங்க. ஓகே பஸ்டர், ஜோக்ஸ் அப்பார்ட் பஸ்டர். ஓகே ரேட் நான் பார்த்தனா வெயிட் இஸ் ஸ்டாப். யா ஸ்டாப். Green means go. இப்போ வந்து நான் ஒரு questions கேட்பேன். அப்போ வந்து நீங்க வந்து just வந்து you will stop or you will go. ஓகேயா? ஓகே பஸ்டர் புரிஞ்சா? புரிஞ்சு. ஓகே the first question நான் என்னன்னு பார்த்தனா பஸ்டர் one day நீங்க ரொம்ப thirsty-ஆ இருக்கீங்க, ரொம்ப thirsty-ஆ இருக்கு உங்களுக்கு. And when you look around, நீங்கள் சுற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு கடை மட்டும் தான் இருக்கு. அந்த ஒரு கடை நீங்கள் நோக்கி போகும்போது ஈயா மிச்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் அங்குள்ள தண்ணியை பார்த்தா அந்த தண்ணியும் அழுக்கா இருக்கா பஸ்டர், அழுக்கா இருக்கா. அண்ட் உங்களுக்கு தண்ணி வேணும், தண்ணி தாக அடிக்குது, அங்கே பார்த்தா மிச்சிக்கிட்டு இருக்கு, தண்ணி அழுக்கா இருக்கு. ஆனால் பஸ்டர் அப்பயும் நீங்கள் தண்ணி வாங்கி குடிப்பீங்களா இல்லையா? will you go or you will stop? வெறும் தண்ணி மட்டும் சொல்றீங்களா ஃபுட்டும் சரி? தண்ணி ட்ரிங்க்ஸ் கண்டிப்பா நோ. ஸ்டாப் பண்ணிடுவோம். நம்மளுக்கு தெரியுது ஐயோ அங்கே அழுக்கா இருக்கு, நம்ம பாடியை நான் வீக் ஆக்கிக்கணும். நான் வந்து மறக்க மாட்டேன் பஸ்டர். நாங்கள் எல்லாம் வந்து மிஷன் ட்ரிப் போகிறோமே ஐ திங்க் பஸ்டர் மெத்தாயஸ் எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன். என் லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா வந்து நான்லாம் வந்து மில்க் எடுக்க மாட்டேன், கொக்கு நடனா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதுக்கு மேலே வந்து என்னோட மேலே ஒருத்தர் இருக்கார் பஸ்டர் சிம்பட்டு, அவெல்லாம் அந்த மில்கிலாம் முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு பசி, நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வந்து நாங்கள் வந்து ஒன்றும் சாப்பிடல. ஸோ they say that they gave us the best prestige food. ஸோ நாங்கள் சந்தோஷமாக போனோம். அப்படி சொல்லும்போது அப்படி ஒரு கற்பனை, ஐயோ ஒரு பிரியாணி, ஒரு சோறு, ஒரு சிக்கனு, ஒரு பாக்கு, எப்படிலாம் ஒரு மைண்டில் வந்துச்சு. ஓகேவா பஸ்டர்? அங்கே போனோம், நூடுல்ஸ் கொடுத்தாங்க. ஓகே நூடுல்ஸ் தானே, சரி மஞ்சள் மீல்ஸ், ஓகே நூடுல்ஸ், ஓகே ஃபைன். பார்த்தா அதில் பால் ஊற்றி வேறு கொடுத்தாங்க. அதை எப்படி கொடுத்தாங்க தெரியுமா பஸ்டர்? இப்படி தடவி இப்படி தொட்டு அப்படி அள்ளி போட்டாங்க பாருங்க. நாங்கள் எல்லாம் லைஃபோட பார்க்குறோம், நாங்கள் இன்னைக்கே செய்கிறாங்க. ஆனால் எங்களால் வந்து முடியல, ஏன்னா இட்ஸ் டூ மில்கி ஃபார் அஸ். அண்ட் சம்மோ வந்து ஒன்னி சில்லி ஃப்ளேக்ஸும் ஆனியன் மட்டும் தான். நான்லாம் பாருங்களேன்
முடியல பஸ்டர். நான் என்ன பண்ணேன்னா எங்களை காப்பாத்துற ஒரு கடவுள் கொடுத்த ஒரு ஜீவன் பார்த்தோன்னா பாஸ்டர் சிம்பத் தான். எங்களை இவ்வளவு தூரம் வழி நடத்தி எங்களோட சாப்பாடு எல்லாமே அவர் தான் சாப்பிட்டு முடிச்சாரு. ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சு நாங்களாம் வந்து நல்ல சாப்பிட்டோம் நல்லா இருக்குன்ட்டு. இந்த மாதிரிலாம் இப்படி சொல்ல பஸ் ஃபன்னா இருக்கும். ஆனா இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லைல்ல, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பஸ். நீங்க அப்படி சொல்லும் போது எனக்கு ரெண்டு அனுபவம் இருக்கு. எந்த கண்ட்ரின்னு நான் சொல்லல. ஓகே, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் 2013 ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது எங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க. ஐயோ, நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே வில்லேஜில் பார்த்தோன்னோ அவங்க அதிகமாக சூப்பு தான், சூப்பு சையோ வெஜிடபிள் தென் ரைஸ். நாங்கள் சாப்பிடும் போது அந்த ரைஸ்லேருந்து பூச்சி எடுத்து வெளியே போட்டு அந்த வெஜிடபிள்லேருந்து பூச்சி வெளியே போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஐயோ, நம்ம வேண்டாம் சொன்னோமா அவங்க மனசு கஷ்டப்படுமே. அவங்க கஷ்டப்படக்கூடாது சொல்லி நாங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை எடுத்துக்கிட்டோம். அப்போ தண்ணின்னு சொல்லும் போது குடிக்கிறது இல்லை. ஒரு வில்லேஜ், அதாவது ஒரு 4 hours ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஜேர்னி. அப்போ என் கூட இருந்தவர், அவர் பேர் சொல்லலாம், ஜெய்ஸ்வரன்னு. அப்போ ஓகே, ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமு. அப்போ அவர் சொன்னார், ஓகே 2 வாஷ்ரூம் தான் இருக்குது. அப்போ மேலே வந்து தண்ணி தேங்கிட்டு இருக்கு, நீங்கள் 2 போய் கீழே போய் குளிங்கன்னு. அப்போ சொன்னேன், அவர் நீ போய் குளிப்பா. அப்போ போன கையோடு வந்த கையோட குளிச்சிட்டேன். இல்லை நான் பிறகு குளிங்க. சரி நான் போகிறேன் மணி ஆகுதுன்னு சொல்லிட்டு. அது எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் டைம் தண்ணியில் கையை வச்சு ப்ரே பண்ணி ஆண்டவரே எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா அந்த தண்ணி குளிக்கிற தண்ணி அப்படியே கருப்பு கலராக இருக்குது. எனக்கு குளிக்கணும், வேறு வழி இல்லை. கையை வச்சு ப்ரே பண்ணி ஆண்டவரே எதுவுமே ஸ்கின் ப்ராப்ளம் வரக்கூடாது சொல்லி குளிச்சு. ஓகே பஸ்டர், ஒரு क्वेश्चन வந்திருக்கு பஸ்டர். ஒரு क्वेश्चन வந்திருக்கு. வில்சன் ஃப்ரம் பிஜே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, how to work together with God, give us a suggestion. Oh, this one from Ebenezer. Ebenezer ஒருத்தர் கேட்டிருக்காரு, என் நண்பர். Oh, how to work together with God, give us suggestion. Pray. Prayer. ஏன்னா அவர் கூட நம்ம உட்காரலன்னா எப்படி நம்ம ஆன்சர் வரும்? அப்போ முதல்ல நம்ம அவர் கூட டைம் கொடுக்கணும்ல. எப்படி டைம் கொடுக்கணும்னா, நான் நார்மலாக என்ன செய்வேன்னா, அவர் தான் நம்மளுக்கு ஃப்ரெண்டு, அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே. அப்போ சில காரியம் நம்ம சொல்ல முடியாது வீட்டில். அப்போ அவர் கூட நான் கையை இப்படி வச்சுக்குவேன். ஏன் இப்படி கையை நான் வச்சுக்கணுன்னா, இவர் என்ன ஃப்ரெண்ட் தானே. இப்போ நான் அவர் கூட நான் ஃப்ரெண்ட் பேசும்போது கண்டிப்பாக எனக்கு நல்ல ஒரு பிளானிங், நல்ல ஒரு வே இல்லை யாராச்சும் மூலியமா கொண்டு வருவார் அந்த பிளானிங். Amen. Okay, Pastor. Second question, Pastor. What motivates you to help the needy, and why do you feel you need to do this ministry? Wilson from PJ. ஓகே, அந்த மாரி பார்க்கும்போது நம்மளை சொன்ன மாரி தான், இல்லாதவங்களுக்கு யார் போய் சந்திப்பா? இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு அந்த ஒரு காரியத்தை கொடுத்துருக்காரு, ஒரு வேலையை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனி நீங்கள் வேலை செய்கிறீங்க, பாஸ் வந்து ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, நீங்கள் செய்யலைன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அந்த வேலை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும், அப்போ தான் அந்த கம்பெனிக்கு வருமானம். அப்போ இது வந்து டைரக்ட் நம்ம காட்டுலேருந்து வருது, ஆண்டவர் கொடுக்குறாரு அந்த வேலையை. அது வேலையும் பார்க்காம அது என் சொந்த காரியம் அப்படி சொல்லி நம்ம செய்யும் போது அது ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும். ஆக்சுவலி அது வந்து நம்ம பேர் புகழுக்காக செய்யக்கூடாது. ஐயோ இவங்க பார்க்கணும் அவங்க பார்க்கணும் அப்படி போஸ்ட் பண்ண செய்யக்கூடாது. சம்டைம் நம்ம பார்ப்போம்ல செல்ஃபி, அந்தமாரி வந்து ஆண்டருக்கு ஒரு பிடிக்காத காரியம்தான். ஏன்னா ஆண்டவர் வந்து சில காரியங்களை நம்ம பைபிளில் பார்க்கலாம், அவர் செய்த நன்மைகளை வந்து நம்ம சுற்றி இருக்க ஜனங்களும் இருக்காங்க, இல்லாத ஜனங்களும் இருக்காங்க. அவர் போகிற இடத்துல அந்தமாரி அவர் பேசலல்ல. அப்போ அவர் கொடுத்த வேலையை நம்ம செய்யும் போது அவங்களுக்கும் நன்மை நம்மளுக்கும் நன்மை. Amen. Pastor, ஒன்னு क्वेश्चन வந்திருக்கு Pastor.
was there a time when you were not able to meet the request need someone asked for? Shane from Clan. ஓகே அந்த கொஸ்டின் The question. ஓகே என்னால் போக முடியலைன்னா என் கூட இருக்கிற டீம் என்னோட டீம் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னால் போக முடியலைன்னா நம்மளும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் ஊழியத்தில் இருக்கோம், எல்லா காரியம் செய்கிறோம். Yes, Pastor. அப்போ இது மூலிமா உடனடிக்கு நான் கிளான்டன் ஒராங் அஸ்லி தான் என்னோட ஆரம்பம். இந்த என்ஜிஓன்னு சொல்லும் போது கிளான்டன் ஒராங் அஸ்லி. அப்போ அங்கே உள்ள பாஸ்டர் தான் வந்து எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. தென் அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்போ அவங்க அவங்களுக்கு உள்ள காரியத்தை அவங்க சந்திச்சு எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க. How to work among them, Pastor? Orang asli கூட. ஒராங் அஸ்லி ஓகே, ஒராங் அஸ்லி 2 டைப் இருக்காங்க. 2 டைப் சொல்லும் போது ஒராங் அஸ்லி லுவா, ஒராங் அஸ்லி டலாம். ஒராங் அஸ்லி லுவா கொஞ்சம் டீசனாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது அல்ல orang asli. இது எனக்கு தெரியும். ஒராங் அஸ்லி டலாம் சொல்லும் போது அவர் எனக்கு ஒன்று அட்வைஸ் பண்ணார். அந்த பாஸ்டர் நீங்கள் பேசும்போது கவனமாக பேசுங்க, ஏன்னா அவங்க எங்கே நம்மளை வெட்டி புதைப்பாங்க தெரியாது. அந்தமாரி ஜனங்க. சில நேரத்தில் டைகர் போவோம், புலி போவோம். அந்தமாரி மத்தியில் எனக்கு ஒரு வீட்டு கூட்டத்தில் ஒரு இதில் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பக்கம் என்ன பயம்னா, ஏன்னா அந்த இடத்துல கவசன் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாம் காடியில் போங்க, மோட்டரில் போகாதீங்கன்னு. அங்கே ஒரு சின்ன வீட்டில் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பக்கம் ஒரு எங்கடா புலி வந்துடுமே. அப்போ அந்தமாரி எனக்கு அங்கங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஜனங்களை ஆண்டவர் எனக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. Amen, amen. Pastor, இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு. Pastor, who is your role model to do this amazing ministry? Sheila KL. ரோல் மாடல் நான் அது வரைக்கும் நான் பார்க்கல. நான் ரோல் மாடல்னு சொல்லும் போது நான் வசனத்தை சொல்லும் போது 3 காரியம் நான் பிடிச்சிக்கிட்டு, ஒன்று ஏழைக்கு இறங்குறோம், கத்திரிக்கை கடன் கொடுக்குறோம், இன்னும் கூட கூட்டி கொடுப்பார். அப்போ நான் செய்கிற காரியம் வந்து ஆண்டவர் என்னை பார்த்துக்குவார். 2வது நன்மை செய்கிற மறந்துடக்கூடாது, பசியாக இருக்கும்போது சாப்பாடு கொடுத்தியா அந்த மாதிரி. 3வது அவர் சுற்றி தெரிஞ்சு ஊழியம் செஞ்சார், அந்தமாரி நம்ம போனோம். அப்போ ரோல் மாடல் சொல்லும் போது கிரைஸ்ட் தான். Amen, amen. I think அவர் வந்து எல்லாத்துக்கும் ரோல் மாடல். எல்லா மினிஸ்டர் செஞ்சு அடிச்சு படிச்சு நம்மளுக்கு. ஏன்னா நம்ம லோக்கலில் பார்க்கும்போது இப்படி பார்க்கும்போது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா செல்ஃபி எடுத்து போட்டுடுறாங்க, சில காரியம் அவங்க செஞ்சிடுறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ அவங்க வழியில் நம்ம செய்யக்கூடாதுல்ல. அப்போ எப்படி நம்ம சுவிசேஷத்தை சொல்கிறது, இவெஞ்சலிஸ்ட் பண்ணுறது, ஜனங்கள்கிட்ட எப்படி ஆண்டவர் அன்பை சொல்கிறது, அவங்களும் பயப்படுவாங்கள்ல. ஐயோ நம்மளும் நல்ல ஒரு இந்தமாரி காரியத்தில் சோஷியல் மீடியாவில் காமிச்சிருவாங்களே. இப்போ முடிஞ்ச வரைக்கும் அதை தான் சொன்னது. எனக்கு இந்தமாரி எனக்கு இப்படி தான் எனக்கு வேணும், என் டீம்கிட்ட சொன்னது ஒரு காரியம். Okay, Pastor. Next question, Pastor. How do you deal with people who keep coming repeatedly for the same help? Mark from Subang. ஓகே, ரிப்பீட் நம்ம சொல்லும் போது அவங்களுக்குள்ள காரியம் உண்மையாலும் அவங்க கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு அந்த வருமானம் வருடா. சம்டைம் பார்க்கலாம் வீட்டில் நிறைய பிள்ளைங்க இருக்கலாம், ஆனால் அவங்க ஒரு சாதாரண வேலை செய்யலாம், அவங்களுக்கு போதுமான பத்தாது, பிள்ளைங்க படிக்கிறாங்க. அந்தமாரி காரியத்தை சந்தோஷமாக செய்யலாம். எனக்கு நான் ஓம்னு சொல்லும் போது நான் ஓமுக்கு ஓல்ட் ஃபாக்ஸ் ஓமுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஓமுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அவங்க வந்து 3 இனமும் இருக்காங்க, சைனீஸ், இந்தியன், மலி. அவங்க 3 பேரும் இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. ஒருத்தர் நான் பார்த்தேன், ஒரு இந்தியன் கண்ணு தெரியாது, ஒரு மல்லி அவங்க சோறு ஊட்டுறாங்க. ஏன்னா அந்த ஓம் வந்து முக்கால்வாசி பிள்ளைங்க வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு காண போயிடுவாங்க. அதிகமாக அட்மிட் பண்ணிவிட்டு காண போயிடுவாங்க. தென் ஒரு 3 months பே பண்ணுவாங்க அந்த ஹோமுக்கு, அதுக்குள்ளே நம்பர் பிளாக் ஆகிரும். அப்போ அந்தமாரி ஜனங்க அப்போ அவங்களுக்கும் தேவைங்க இருக்குல்ல. எனக்கு அதனால தான் ஒவ்வொரு மாதமாக அந்த ஹோமுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அந்த 3 பேரும் ஒற்றுமையாக இருக்கிற சத்துமலை சாங்க பார்க்கலாம். Okay, Pastor, we move to our game, Pastor. Okay, Pastor, 2வது கேள்வி என்னன்னா, if someone உங்களை வந்து ரொம்ப ஒரு ஆள் வந்து உங்களை ரொம்ப
ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க, லைக் ரியலி பேட்லி. ஓகேவா, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு ஒரு டேஸோ இயர்ஸ் கழிச்சு பார்த்தோன்னா தே ஃபேஸிங் அ சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை அவங்க கோத்ரூ பண்ணுறாங்க. அந்த சூழ்நிலை கோத்ரூ பண்ணும்போது பார்த்தோன்னா யூ ஹேவ் த சோர்ஸ் ஆஃப் ஹெல்ப், உங்களுக்கு அந்த ஹெல்ப்பிங் இருக்கு. அண்ட் ஸ்டில் வில் யூ கோ அண்ட் ஹெல்ப் them or you will stop? Let's go. Why பஸ்டர்? எப்படி பஸ்டர்? அவங்க நம்மளுக்கு விரோதம் செஞ்சிருந்தாலும் பாப்பா, விரோதமாக பேசியிருந்தாலும் நம்ம வேலை என்னது, அடுத்தவங்க லவ், அவங்க துரோகியாக இருந்தாலும் லவ் யுவர் நெய்பர் தான் சொல்லியிருக்கு. அப்போ அந்தமாரி நம்ம லவ் தான் ஷோ பண்ண முடியும். அந்த நேரத்தில் நம்ம விரோதமாக அவங்கள எகெயின்ஸ்டாக இல்லை முடியாது சொன்னோமா, எப்படி அவங்கள்ட்ட அந்த லவ் ஷோ பண்ணுறது? அவங்களும் பிறகு மனம் மாறலாம்ல, இப்போ எல்லாத்தினாலும் பிறகு மனம் மாறலாம்ல. அதுக்கு ஏன் நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடாது? நம்ம சுற்றி இருக்கிற நம்மள எவ்வளோதான் ஹர்ட் பண்ணாலும் என்னதான் இருந்தாலும் நம்மளோட வேலை அன்பு காமிக்கிறது. அவங்க மேபி இன்னைக்கு மாறாமல் இருக்கலாம், ஒரு வாரம் மாறாமல் இருக்கலாம், ஆனால் சம்ஹவ் நம்ம அந்த கொடுக்குற அந்த லவ், அவங்கக்கிட்ட காமிக்கிற லவ், அது ஒரு நாள் அவங்க லைஃப்பை மாற்றும். ஏன்னா நம்ம அந்த லவ்வை காமிக்க, இட்ஸ் நாட் அபவுட் அவர் லவ் பட் த லவ் ஆஃப் த கிரைஸ்ட். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பஸ்டர். தேங்க்யூ பஸ்டர். ஓகே, மூணாவது கொஸ்டின் பஸ்டர். ஃபஸ்ட்டு யூ ஃபேஸ் சிச்சுவேஷன், எந்த ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, என்னன்னா பீப்புள் கால் யூ ஃபார் மினிஸ்ட்ரிக்கு உங்களை கூப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஓகே நான் வரேன், அங்கே மினிஸ்ட்ரிக்கு நான் வரேன்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒன்று கால் வருது உங்களுக்கு. பார்த்தோன்னா ஒரு மில்லியனு, ரொம்ப பெரிய பணக்கார ஒரு பாஸ். ஓகேவா, ஐ சே ஹி வாண்ட் டு மீட் யூ on the same day, same time, everything is exact, and he say that he will give you a big amount for your NGO. ஓகேவா, இங்க மினிஸ்ட்ரி, இங்க பில்லியனர், ஆனா ரெண்டுமே ஒரே நாள் ஒரே டைம், எல்லாமே ஒரே நாள். ஓகே, இது அந்த மூலியம், இது வந்து NGO. எங்க பஸ்டர் நீங்க போவீங்க, லெஃப்டா ரைட்டா பஸ்டர்? நான் ரெண்டுமே சூஸ் பண்ணுவேன். இது எப்படி பஸ்டர்? ஓகே, ஊழியன்னு சொல்லும் போது ஆண்டவர் வார்த்தையை நம்ம கொடுக்க போகணும், ஜனங்க வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் என்ஜிஓன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு டீம் இருக்காங்களே, செக்ரட்டரி அனுப்பலாம், ட்ரெஜரர் அனுப்பலாம், ஆஃபீஷியலாக. அப்போ டூ இன் ஒன் வேலை நடக்குது. நான் அப்படி கொஞ்சத்தில் ஷாக் ஆகி, ஆமால கிரேட் பஸ்டர். எனக்கு அது ஆகி ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 also go நல்லா இருக்கு, அது நான் யோசிக்கல பஸ்டர். ஓகே பஸ்டர், ஆனால் இப்போ வந்து இன்கேஸ் வந்து இந்த மெயினாக இந்த டைரக்டாக தான் வரணுன்ட்டாங்கன்னா எப்படி பஸ்டர்? டைரெக்டாக வரணும்னா நம்ம வந்து அவங்க ஆஃபிஷியலாக தானே, நம்ம இப்போ ROSல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் அது தவறு. நம்ம கவர்மெண்ட் ஆஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணனால அவங்க ஆஃபிஷியலாக அவங்க பேரும், இப்போ என்னோட செக்ரட்டரி பேரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குல்ல, இப்போ ஆஃபிஷியலாக தானே இருக்குது. That is a good point, Buster. Okay, Buster. நாலாவது question, Buster. Buster, நீங்கள் எத்தனை கண்ட்ரிஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 25 நினைக்கிறேன். நினைக்கிறேன் மூணு கண்ட்ரி 25 Buster. Okay, Buster. இந்த 25 கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா Buster? What is your next country that you want to go and put your leg on that country? ஓகே, ஒவ்வொரு முறையும் வந்து நான் போகணும்னு சொல்லும் போது நான் சூஸ் பண்ண மாட்டேன், நான் பிளான் பண்ணுவேன். இங்கே போனால் அது ஜாதி ஆகாது, நான் காட் விட்டுருவேன். அவர் கண்டிப்பாக ஏதாச்சும் இன்னைக்காச்சும் அந்த டிசைர், அந்த ஆசை இருக்கா பஸ், எப்படியாச்சும் இந்த கண்ட்ரியை நம்ம ரீச் பண்ணிடணும்னு? இப்போ வரைக்கும் இருக்குது, எல்லாருக்கும் உள்ள ஆசை தான். இஸ்ரேல் பக்கத்தில் தான் இருந்தது. நான் இங்கே எனக்கு இங்கே ஜோர்டன் ரிவரில் இங்கே இருக்கேன், ஜோர்டன் கண்ட்ரியில் ரிவரில் இங்கே நிற்கிறேன். ஒரு 5 ஸ்டெப் எடுத்து சொன்னால் அங்கே இஸ்ரேல் போக முடியாது. போயிட்டு நம்ம போனாலும் பின்னால் கண்ணோட நிற்கிறாங்கல்ல. போ பஸ்தர், கண்டிப்பாக ஒரு நாள் போவோம். கண்டிப்பாக போவோம் பஸ்தர். The last one, Pastor,
when you want to go forward, நீங்கள் உங்கள் விஷனை பிடிச்சி நீங்கள் முன்னுக்கு செல்லும் போது பாஸ்டர், இன்னைக்காச்சும் உங்கள் மெம்பர்ஸ், உங்கள் டீம் மெம்பர்ஸ் இன்னைக்காச்சும் ஸ்லோவாக மூவ் பண்ணியிருக்காங்களா? அப்போ அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் அவங்களை விட்டுட்டு நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் பண்ணுவீங்களா, இல்லை அவங்களுக்கு பிடிச்சிட்டு கொண்டுட்டு போவீங்களா? அந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அவங்களால பிஸியாக இருக்காங்க, அவங்களால கொஞ்சம் டவுனாக இருக்காங்க, அவங்களால போக முடியாது, அந்த மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துல நான் ஏதாச்சும் ஒரு வகையில் என்னால் நான் போய் செஞ்சிருவேன். இல்லை கூட இருக்கவங்க யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை ஒன்றால் 100% என்னோட டீம் மெம்பர் ஒன்றால் முடியும் இழுத்துட்டு போயிடுவேன். அவங்க ஏன்னா சம்டைம் வந்து அவங்களுக்கு டவுனாக இருக்கலாம், அப்படியா இருக்கலாம். ஆனால் இந்தமாரி காரியம் செய்யும் போது இப்போ உடனுக்கு ரோசரி போய் வாங்குறது ஈஸியாக இல்லை. உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஏன் மாதிரி ஒரு பிள்ளை வச்சு ரொம்ப கொஞ்சம் லைட்டாக நினைக்கிறேன் பஸ்டர். அப்போ நான் ஒரு லிஸ்ட்டை போட்டு சக்கு இதுதான். ஆனால் எடுக்கிறது கவனமாக எடுக்கணும். எக்ஸ்பைரி டேட்லாம் செக் பண்ணுவேன் நான். ஏன்னா கொடுக்குறது அவங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும். சும்மா ஏரோத்தனமாக கொடுத்தோமா ஒரு அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஹெல்த் இஷ்யூ வரும்ல. அப்போ நான் கொடுக்குறது பெஸ்ட்டாக கொடுப்பேன். எக்ஸ்பைரி டேட்டு எல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு கொடுக்குற ஒரு சந்தோஷமாக கொடுக்குற பெஸ்ட்டான ஒரு கரு. அப்போ அவங்களுக்கு கொண்டு போகும்போது அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல பேசல. அதோட அவங்களுக்குள்ள கவலையும் மறந்து அவங்களும் நார்மலாகிடுவாங்க. அப்படியே நைஸ் பஸ்டர். ஓகே பஸ்டர், இன்னையோட நம்ம இந்த செக்மெண்ட் முடிஞ்சிச்சு பஸ்டர். நம்ம கேம் செக்மெண்ட் முடிஞ்சிச்சு. தேங்க் யூ ஸோ மச் பஸ்டர். ஓகே, நான் ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட நான் கேட்கணும் பஸ்டர். இது என்னோட தனிப்பட்ட ஒரு கொஸ்டின் பஸ்டர். How you build yourself for this vision? இப்படி and pastor, because love தானே, because we love, நம்ம தெரிஞ்ச ஒரு ஆளாக நம்ம லவ் பண்ணிடலாம் சாதாரணமாக. நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்ம அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ், எல்லாத்துக்கும் நம்ம அன்பு காமிக்கலாம். ஆனால் எப்படி நீங்கள் வந்து தெரியாத ஒரு ஆள்கிட்ட அந்த அன்பு காமிக்கிறது? நம்மளுக்கு அவங்கள பற்றி ஏதோ தெரியாது, ஒன்றுமே தெரியாது, அவங்க என்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இதுக்கு முன்னே நான் அந்த கொஸ்டின் கிட்ட நான் திரும்பி கேட்க ஆசைப்படுறேன். ஏன்னா இப்போ உள்ள காலத்துக்கு அது ரொம்ப முக்கியம், இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு. ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கும் உங்கள் மாதிரி அந்த ஹார்ட் இருக்குமா எனக்கு தெரியல. இப்போ நான்லாம் வந்து நான் அப்படியே பார்த்தேன்னா அழுந்துருவேன். நான் அழுது அப்படியே உட்காந்து இப்படியே அழுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த மாதிரி முடியாது. ஸோ நம்ம தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அன்பு கொடுக்கலாம். ஆனால் தெரியாத ஆளுக்கு, வயசானவங்களா இருக்கட்டும், சீக்காக இருக்கட்டும், டிசீஸாக இருக்கட்டும், அவங்க என்ன போகிற சூழ்நிலை, எப்படி உங்களால் அந்த அன்பு கொடுக்க முடியுது? அப்படி சொல்ல அந்த பியூர் லவ் எப்படி கொடுக்க முடியுது பஸ்டர்? கண்டிப்பாக நீங்கள் காமிக்கிறது ஃபேக் லவ் இருக்காது கண்டிப்பாக. அந்த பியூர் லவ் எப்படி கொடுக்க முடியுது பஸ்டர்? அவங்க கூட டைம் கொடுக்கணும். அவங்கள ஃபர்ஸ்ட் அவங்கள பேச வைக்கணும். அவங்க பேசும்போது அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உதாரணத்துக்கு நான் வந்து நீங்கள் வந்து என் வயசுக்கு வர முடியாது. ஆமாவா? ஆனால் நான் உங்கள் வயசுக்கு போகலாம்ல. அப்போ உங்கள் வயசுக்கு போகும்போது அவங்க என்ன சூழ்நிலை, அந்த வயசு தானே கடந்து வந்துருக்கோம். இப்போ என்னோட வயசு உள்ள வயசு ஓகே, அவங்க சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அது மூலிமா நம்ம தெரிஞ்சு லவ். ஆனால் வயசு கூட இருந்தாங்கன்னா, வயசானவங்கன்னா நம்ம செய்கிற முறைக்கறி என்னென்னா ஆக். அதுதான் நம்ம ஒரு பெரிய மெயின் பாயிண்ட், ஆக். அப்போ அந்த ஆக் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த லவ் வந்து அவங்களும் நம்மளை இன்னும் இறுக்கிக்குவாங்களே. அப்போ பேசும்போது அவங்க கூட பேசும்போது அவங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். அவங்களும் நம்ம கூட நல்லா க்ளோஸாக பேச ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் அவங்கள பார்க்கும்போது அந்த ஆக் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெரி நைஸ் பஸ்டர். அது உண்மையாக நல்லா இருந்துச்சு பஸ்டர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஃப்ரம் த வியூவர்ஸ். There are so many ministry, but what make you to start enjoy and help people with this kind of ministry from India? அது அவ்வளோ நீட்டு பேர் எனக்கு வாயில் நுழையாது பயமாக இருக்கு. நீங்கள் சொல்லு. ஓகே, என்ஜிஓன்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணலை. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு 2020 ஜனவரியில் ஒராங்கஸ்லிக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது பெண்டமிக் டைம். நான் ஸ்டார்ட் பண்ணி 3 மாதம் கழித்து பெண்டமிக் டைமில் எல்லாருக்கும் ஒரு ஆகாரம் தேவைப்பட்டுச்சு, எல்லாருக்கும் சாப்பாடு தேவைப்பட்டுச்சு.
அப்போ அது மூலிமா ரேமன் ஒரு பையன் கூட இருக்கிறவர் அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நம்ம அவங்க கோவிட்டாக இருப்பாங்க, அதையும் நாங்கள் பார்க்காம போய் கொடுப்போம். சில பேர் வீட்டில் இருப்பாங்க, ஆனால் நாங்கள் 2 பேரும் வந்து வேலை முடிஞ்சு அவங்களுக்கு உள்ள ஒரு சாப்பாடை போய் கொடுத்துட்டு அப்புறம் தான் சொல்லுவாங்க, இல்லை சில பேர் கொடுக்கும் போது எங்களுக்கு கோவிட்னு. அப்போ எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை? சூழ்நிலை எப்படி இருக்கும்? அப்போ அந்தமாரி ஆரம்பிச்சுதான். ஏன்னா அந்த டைமில் வந்து பணக்காரங்க கூட சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க, அவங்களையும் நம்ம சந்தித்தோம். ஏன்னா எல்லாருக்கும் தேவையில்லை. அப்போ அப்படி ஆரம்பிச்சது தான் அது ஒரு என்ஜிஓவாக மாறிச்சு. Big progression, big process. So I would like to thank our viewers. உங்களோட கொஸ்டினை ஷூட் ஆஃப் பண்ணதுக்கு, எஸ்பெஷலி இந்தியாவிலேருந்து நம்ம கொஸ்டின் ஷூட் ஆஃப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கேட்குற கேள்வி வந்து உங்களுக்கும் பிளஸ்டாக இருக்கும், பார்க்குறோம் மற்ற வியூவர்ஸ்க்கும் பிளஸ்டாக இருக்கும், அண்ட் எங்களுக்கும் பிளஸ்டாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஆல் த வியூவர்ஸ் ஃபார் யோர் கொஸ்டின். அண்ட் பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். உங்களோட நாங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் கொடுத்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாஸ்டர். ஓகே பாஸ்டர், நம்ம வி ஆல்மோஸ்ட் ரீச் டு த அவர் எண்ட் ஆஃப் த ஷோ. நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ வாட் யூ கோயிங் டு டெல் டு அவர் வியூவர்ஸ் ஃபார் அவர் யங்ஸ்டர்ஸ் அவுட் தேர்? ஓகே, ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இருக்குது, நான் அது காப்பி பேஸ்ட் தான். ஒரு ஈகிள் வந்து முட்டை விட்டுச்சு. அந்த முட்டை வந்து ஒரு ஃபார்மர் மேன் வந்து எடுத்துகிட்டு போய் என்ன செஞ்சாங்க, ஒரு கோழி கூட வச்சுக்கிட்டாங்க. அந்த கோழி கூட வச்சுக்கிட்டு அது முட்டை பொறிஞ்சு அது வந்து என்ன ஆச்சு, கோழி கூட இருக்கிறதுனால கோழி மாதிரியே நடந்துச்சு. பட் அது ஈகிள். ஆனால் கோழி கூட இருக்கும்போது அது கூட நடந்துச்சு. அதனால் பறக்க முடியல, ஏதோ மேலே பறக்குது பார்க்குது, என்னால் பறக்க முடியல. அந்தமாரி எண்ட் ஆஃப் டே அது கோழி கூட இருந்து அது செத்து போச்சு. அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க யார்? நம்ம கூட இருக்கிறவங்க யார்? நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணுறவங்க யார்? டவுனாக இருக்கவங்க கூட நம்ம இருந்தோமா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஆக்டிவாக நம்ம கூட கை கொடுத்து ஓடுறவங்க அந்தமாரி இருந்தாங்கன்னா நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியாது. அதேமாரி தான் யூத்ஸும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க கூட இருக்கிறவங்க யார், அவங்க மென்டோ யார்? அப்போ அவங்க கூட நீங்கள் ஓடும் போது எல்லாரும் ஒரு சக்ஸஸான ஒரு நிலைமைக்கு வர முடியும். எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் காரியமாக எல்லாம் செய்ய முடியும். All the youngsters, my generations. So guys, என்னதான் இருந்தாலும் சரி, அவங்க சுற்றி இருக்கிற ஆள் very very important because they can bring you to next level. உங்கள் அடுத்த படிக்கு நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்கள் லைஃப் நீங்கள் கொண்டுட்டு போகணும். உங்கள் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், உங்கள் லைஃபாக இருக்கட்டும்னா உங்கள் சுற்றி இருக்கிற ஆள் ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் they can bring you down and they can bring you up as well. அது மறந்துடாதீங்க. and yeah, pastor, thank you so much எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு. and it is small gift behalf from IM.Talk One Way Family Pastor. May God bless you abundantly. நீங்கள் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, உங்களோட என்ஜிஓவாக இருக்கட்டும், உங்கள் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒன்று பெருகி அடுத்த படிக்கு போய் let them know who is Christ is. ஒன்று உங்கள் அன்பை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க, ஒன்று கிரைஸ்ட் லவ் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க, ஒன்று உதவி செய்யுங்க பாஸ்டர். பிகாஸ் த்ரூ யூ ஐ திங்க் இன்னைக்கு ஒவ்வொரு வியூவர்ஸும் எப்படி ரிசீவ் பண்ணியிருப்பாங்க தெரியல. பட் தென் ஐ ரிசீவ் ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் தே ஆர் டூ. பிகாஸ் அந்த ஒரு சீட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க, மற்றவங்க ஹெல்ப் பண்ணோம். என்னால் செய்ய முடிஞ்சிச்சுன்னா உங்களாலே செய்ய முடியும். அதை ஒன்று சொல்லிட்டீங்க பாஸ்டர். இதுக்கப்புறமா நாங்கள் செய்வோம். எல்லாரும் செய்யணும். So thank you so much pastor once again for your testimony, what God has done உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மத்தவங்க லைஃப்ல ஷேர் பண்றதுக்கு ரொம்ப நன்றி pastor. And I would like to say thank you for our broadcasting partner Emmanuel FM and VVA. Guys, something exciting news that coming up என்னன்னு பார்த்தனா next week we're going to have IM.Talk next week. நீங்க எக்ஸைட்டடா இருக்கீங்களா? நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். because next week also நம்ம திருப்பி சந்திக்க போறோம் once again in IM.Talk நான் பேசுவோம் with
a man that shake our land. நம்ம நிலத்தை வந்து அவர் அஸ்ச அவர் ஒரு மனிதன் அவரு. And அவருக்கு தெரியாதவங்க யாருமே இல்லை. And through his worship ஒரு ரிவைவலை அவர் கொண்டுட்டு வந்தாரு. And don't miss it. உங்களுக்கு யாருன்னு தெரியணுமா? எங்களோட ப்ரோமோவை மறக்காம லாலிக்கு பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ அப்படி தெரியணும்னா லாலிக்கு நாங்கள் ப்ரோமோ போடுவோம், பார்த்து யாருன்னு கண்டுபிடிங்க. ஸோ அடுத்த வாரமா பார்ப்போம் guys. And thank you so much for whoever are watching us through this 1 hour. எங்க கூட இணைந்து இந்த 1 hour உங்க கொஸ்டினை ஷூட் ஆஃப் பண்ணி எங்க கூட இணைந்து சப்போர்ட் பண்ணி எங்க கூட எவ்வளோ தூரம் இருந்ததுக்காக நன்றி, ரொம்ப 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 நன்றி. And see you guys next week. அடுத்த வாரம் சந்திப்போம் on next week 7th December 12 p.m. to 1 p.m. just this time guys. And யாரு வர போறான்னு தெரிஞ்சுக்கிறோமா? லாலிக்கு எங்க ப்ரோமோவை பாருங்க. And may God bless all of you. பார்த்துக்கிற overall may God bless all of you. And as இன்னைக்கு நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி என்னன்னா, don't forget to reflect your love. அந்த loveல we can show Christ. As pastor சொன்ன மாதிரி அந்த love for அதோட கேரிங்கை பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். And through that we can touch someone's lives. And அடுத்த வாரம் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. I am sure signing off from one studio with Pastor Sagli Das in show called IM.talk. Nan.facebook. May God bless all of you. And yeah guys, take care. Bye bye. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். Pastor, thank you so much Pastor for joining us. Pastor,